பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியா நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் காண்பித்து தருகிறது. அதுதான் சகலவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டித்தார். அவர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. நம்முடைய கண்களால் நாம் பார்க்கிற எல்லா காரியமும், வானம் பூமி சகலமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவரால் தான் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த நாளில் தேவன் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக காண்பித்து தருகிற சத்தியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டி கர்த்தர், எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ளவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உண்டாக்குகிறவர். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உருவாக்க வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் வெறுமை என்கிற ஒரு காரியம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வராது. இன்று தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாமை, வெறுமை, அநேக குறைகள், தேவைகள், இதெல்லாம் எதனால இருக்கு தெரியுமா? சகலத்தையும் சிருஷ்டிக்கிற ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாததுனால்தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாமும் கூட ஆண்டவரை தேடுகிறோமா, இல்ல ஆண்டவரிடத்தில் இருக்கிறதை தேடுகிறோமா? அநேக நேரங்கள்ல நம்முடைய சிந்தை, நம்முடைய தேவை எல்லாமே, நம்முடைய ஏக்கம் எல்லாமே தேவனை தேடுவதை விட்டுவிட்டு தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவனால் உண்டாக்கப்பட்ட உலக ஆசீர்வாதங்கள், உலக காரியங்கள், உலக மேன்மைகள், இவைகளைத்தான் நாம் தேடுகிறோம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஆனால் அவர் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. தேவர்களாகி நாம் இதை தெளிவாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் பதித்து வைத்திருக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைவா இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை குறைவுள்ளதாய், எல்லா விதத்திலும் வெறுமையாக்கப்பட்டதாய் தான் இருக்கும். வனாந்தரத்தை போல சின்ன சின்ன காரியங்கள் கூட குறைவுபடுகிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இந்த நாள்ல இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவைக்காக தேவனிடத்தில் வருகிற அந்த சுபாவத்தை விட்டுவிட்டு தேவனையே நம்முடைய தேவையாய் கொண்டு அவரை வாஞ்சித்து தேடுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கதிர் பொறுக்கும்படியாய் அநேக ஸ்திரீகள் போவாசினுடைய வயலில் வந்தார்கள். அவர்கள் எல்லாருக்குமே அவர்களுக்கு தேவையான கதிர்களை எடுத்துக்கொள்ள அவர் அவர்களை அனுமதித்தார். ஒரு நாள் தேவைக்காக கதிர் பொறுக்கும்படியாய் வந்தவர்களுக்கு அந்த ஒரு நாள் தேவை சந்திக்கப்பட்டது. மறுபடியும் அவங்க என்னதான் செய்யணும்? அடுத்த நாள் தேவைக்காகவும் அவங்க அதே மாதிரி கதிர் பொறுக்க வரணும். ஆனா அவர்களை போலவே கதிர் பொறுக்கும்படியாய் வந்தவள் தான் ரூத். ஆனா எப்பொழுது அவள் போவாசினிடத்திலிருந்து வெளிப்பட்ட தயையை அவள் உணர்ந்தாளோ, எனக்கு வேண்டியது கதிர் அல்ல, இந்த கதிரை தம்முடைய தயவினால் எனக்கு சிந்த அனுமதித்த போவாஸ் தான் என்பதை உணர்ந்தாளோ, அவள் தன்னை முழுமையாய் போவாசினுடைய பாதத்திலே அர்ப்பணித்தாள். எதற்காக? கதிர்க்காக அல்ல, அவள் போவாசுக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தாள். இப்பொழுது அவளுடைய தேவை கதிர் அல்ல, அவளுக்கு கதிர் கொடுக்கும்படியாய் தயை பாராட்டின போவாஸ். அப்படி போவாஸ்க்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த ரூத் மறுபடியும் அந்த வயலிலே கதிர் பொறுக்கும்படியாய் அல்ல, அந்த வயல் நிலத்திற்கே முதலாளியாய் அவள் மாற்றப்பட்டாள். தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் கூட இந்த வசனங்கள், இந்த சம்பவங்கள்லாம் எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்க தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேவன் சகலத்தையும் சிருஷ்டிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை உணர்ந்து அவர்தான்
இன்று நாம் கண்டு வியக்கிற சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை உணர்ந்து நம்முடைய தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவுகள், இல்லாமைகள், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைவாய் தருவது தேவனுக்கு ஒரு அற்ப காரியம் என்பதை உணர்ந்து இவைகளுக்காக தேவனை தேடுகிற அந்த பொல்லாத சுபாவத்தை விட்டுவிட்டு தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனால் நமக்கு பாராட்டப்பட்ட அந்த தயவை உணர்ந்து, அந்த தயவினால் தேவன் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உணர்ந்து, இவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவ பிள்ளைகளாகி நமக்கு தேவன் தந்திருக்கிறாரே, இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து இம்மையில இப்பொழுது நமக்கு இருக்கிற எல்லா தேவைகள், குறைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரே பிரதானமான தேவை, இவ்வளவா எனக்கு தயை பாராட்டி எனக்கு நன்மை செய்து விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்த என்னுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் நிறைவாய் மாற்ற வல்லமை உள்ள என்னுடைய தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே பிரதானமான தேவை என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்தவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாஞ்சிக்கிறவர்களாய், அவரிடத்திலிருந்து பாராட்டப்பட்ட தயவை அனுபவிக்கிறவர்களாய், அவரை முழுமையாய் பெற்றுக்கொள்ள நாம் நம்மை முழுமையாய் அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்தோமேயானால் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவருடையவர்களாய் மாற்றி, எப்படி அதன் பிற்பாடு ரூத் அந்த வயல் நிலத்திற்கு தன்னுடைய தேவைக்காக கதிர் பொறுக்கும்படியாய் போகாமல் அந்த வயல் நிலத்திற்கே முதலாளியாய் அவள் மாற்றப்பட்டாலும், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை, நம்முடைய தேவையை எல்லாவற்றையும் நிறைவாக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதாவினிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நிறைவுள்ளதாய் மாற்றும்படியாய் இறங்கி வரத்தக்கதாய் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு தேவ பிள்ளைகளாகி நாம் தேவைக்காக தேவ சமூகத்தில் செல்லாமல் நம்முடைய தேவனை நம்முடைய தேவையாய் கொண்டு அவரை வாஞ்சித்து அவரை நம்முடையவராய் முழுமையாய் பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் காத்திருந்தோமேயானால், நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தோமேயானால், முழு இருதயத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே வாஞ்சித்தோமேயானால், அவர் மட்டுமே நம்முடைய தேவை என்பதை தேவர்களாகிய நாம் முழு இருதயத்தோடு உணர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வருகைக்காக காத்திருந்து ஆயத்தமானோமேயானால் தேவ சித்தம் நம்மிலே பூரணமாய் வெளிப்படும். நிறைவுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே வந்து நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஆண்டவரே நமக்கு ஆசீர்வாதமாய் இருந்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான்